திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதியருளிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் பெருவாரியான தலைப்புகளுக்கு 50% விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044248457666 மற்றும் அலைபேசி எண் 9840855049. நன்றி. ஞானமே வடிவாகிய நமது பாம்பன் சுவாமிகள் பாம்பனிலே வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்புக்கு போனார். பார்த்து கட்டது பிள்ளை, பாராமல் கட்டது பயிர்னு பழமொழி. விவசாயிகள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை அடிக்கடிக்கு பார்த்து பயன் விளையுமாறு செய்யணும். வரிஞன் ஓம்புமோர் செய்யன காத்து அரசு செய்கின்றான் என்று கம்பரும் இதை பற்றி சொல்லுகிறார். நிலத்துக்கு உரியவன் அடிக்கடிக்கு வயலை பார்க்க வேண்டும். சுவாமிகள் தமது சொந்தமான தென்னந்தோப்பை பார்க்க சென்றார்கள். கடுமையான வெயில், மணல் பாங்கு, நெய்தல் நிலமல்லவா. ஒரு கூர்மையான முள்ளு சுவாமியுடைய காலிலே பொத்திக்கொண்டு ஆழமாக போய் சுவாமிகள் துள்ளி துடித்து அந்த முள்ளை எடுக்கிற போது உதிரம் வெடிப்பட்டது. அவருக்கு தாங்க முடியாத வேதனை. அப்போது முருகப்பெருமானை நினைத்து கண்ணீர் வடித்து, சுவாமி, எம்பெருமானே, கருணைக்கடலே, காலிலே இருக்கிற முள்ளை எடுக்கிற போதே இத்தனை வலி இருக்குமானால் யமதூதன் வந்து என் உயிரை எடுக்கிற போது என்ன வலி இருக்குமோ? எம்பெருமானே, இதற்கு இத்தனை துன்பமான அதற்கு எத்தனை துன்பம் வராது. என்னை காப்பது என் கடன் என்று கண்ணீர் வடித்து அழுது தொழுது வீட்டுக்கு போன. அன்று இரவு எம்பெருமான் அந்த ஊரிலே வாழ்கிற ஒரு தச்சனார் கனவிலே போய், அன்பனே, அப்பாவு என்ற என்னுடைய பக்தன் காதிலே முள் குத்தி வருந்துகிறான், அவனுக்கு ஒரு மரத்தினாலே பாதக்குரடு செய்து கொடு என்று கட்டளையிட்டான். அந்த புண்ணிய மன்ன தச்சன் கண்விழித்து, அவருக்கு முள் குத்தியது என்று முருகப்பெருமானுக்கு உள்ளம் வருந்துகிறது. ஒரு பாதக்குரடு செய்து சுவாமியுடைய வீட்டிலே வந்து தன் கனவு நிலையை கூறி சமர்ப்பணம் வந்தார். இதை கேட்டு முருகப்பெருமான் கருணையை நினைத்து சுவாமிகள் அழுதார்கள். ஆண்டவனே, எனக்கு முள் குத்துகிறது என்று தச்சனார் கனவிலே போய் அருள் புரிகின்றீரே, தேவதி கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அழுது தொழுதார். சுவாமிகள் மனம் உருகி பாடுகின்றார். அற்புதமாகிய அருமறை மொழி போல் எற்புயர்ப்புவ நம்பல் விளங்கிடுமாறு. அற்புதமாகிய அருமறை மொழி போல் வெற்புயர்ப்புவ நம்பல் விளங்கிடுமாறு. பற்பல தேவர்கள் படர்ந்து விண்ணூரினும் தற்பரமாவது சரவண பவவே. பற்பல தேவர்கள் படர்ந்து விண்ணூரினும் தற்பரமாவது சரவண பவவே.